விளைச்சலை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இங்கே கொண்டு வந்து நட்டது. இப்போது நாங்கள் இது பணப்பயிராகவும் இருக்கிறது. நீங்களும் உங்கள் வீடுகளில் மேற்கொள்ளலாம். ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரம் நின்று வேண்டாம் அவர் வருங்கையோடு போவார் என்று சொல்கிறார். முருங்கை நட்டவன் வருங்கையோடு போவான். எல்லாம் அவ்வளவு பலன் தரும், அதிக பயன்களை தந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நாங்கள் மருந்துகள் என்று பார்த்தா அந்த மசுக்குட்டி புழுக்கள் அதுகெல்லாம் பாய்க்கிறோம். அதுகளுக்கு மருந்துகள் தெளிக்கலாம். இயற்கை முறையில் தெளிப்பதன் மூலம் இதில் அதிக விளைச்சல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம். பவான இப்போது முருங்கைக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த முறை இது புது முருங்கை இருக்கிறோம். அதால் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறோம். இல்லை வெற்றி இந்த முறை 700-800லேருந்து 350 ரூபா பொருட்கள் விற்று கொண்டிருக்கிறோம். உள்ளே ஏற்றணும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முருங்கை செடியை வெட்டி சொல்ல போகிறோம். இது இந்தியன் முருங்கை செடி. இந்தியன் முருங்கை செடி எவ்வாறு வளர்க்குறது என்பது உங்களுக்கு ஆரம்பம் தொடக்கம் பல வீடியோக்களை நாங்கள் எங்களோட சேனலில் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதையும் பார்க்கலாம். இது இந்த முறை 2024ஆம் ஆண்டு முருங்கை செடி எவ்வாறு காய்ச்சிருக்கிறது என்பது சார். முருங்கை செடியை நீங்கள் வளர்க்குறது இலவானது. இதை நாங்கள் தடி மூலம்தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தடியை வெட்டி ஒரு 3 அடி அளவு வெட்டி போட்டு அதை பதிவு வச்சுட்டு நட்டால் இவ்வாறு காய்க்கும். இதற்கு நாங்கள் மாட்டு சாணகம் மற்ற கோழி எருக்களை தாட்பதன் மூலம் நல்ல காய்களையும் பெற முடியும். இது இயற்கையாகவும் இருக்கும். இயற்கையாக பெறுறதால இது இந்த விளைச்சலை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ இந்த வீடியோக்களை கிட்ட இந்த முருங்கைகள் இந்தியாவில் இருந்தால் முதல் இங்கே கொண்டு வந்து நட்டது. இப்போது நாங்கள் இது பணப்பயிராகவும் இருக்கிறது. இது பணப்பயிராக இருப்பதனால் இப்போ வெங்காயம் புகையிலைக்கு அடுத்தபடியாக இதையும் பணப்பயிராக செய்கிறார்கள். இந்த செயற்பாடுகளை நீங்களும் உங்கள் வீடுகளில் மேற்கொள்ளலாம். ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரம் நின்று வேண்டாம் அவர் வருங்கையோடு போவார் என்று சொல்கிறார். முருங்கை நட்டவன் வருங்கையோடு போவான். எல்லாம் அவ்வளவு பலன் தரும். நீங்கள் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முருங்கை எவ்வளவு பலனை தந்து கொண்டிருக்கு. இது ஒரு பணப்பயிராக இருக்கிறது. முருங்கை ஆடி மாதத்திலிருந்து காய்க்க தொடங்கும். ஜனவரியிலேருந்து நாங்கள் காய்க்க பண்ணினா கூடின விலைகளுக்கு விற்கலாம். இப்போது அநேகமான எல்லாரும் முருங்கை செடிகளை செய்து கொண்டிருப்பதால் முருங்கை அதிக பயன்களை தந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நாங்கள் மருந்துகள் என்று பார்த்தா அந்த மசுக்குட்டி புழுக்கள் அதுகெல்லாம் பாய்க்கிறோம். அதுகளுக்கு மருந்துகள் தெளிக்கலாம். இயற்கை முறையிலேயும் நீங்கள் வேப்பங்கரைசல் மற்றும் வாழைப்பழ கரைசல்கள் மற்றும் மீன் அமிலம் மற்ற தேமோ கரைசல் என்பவற்றையும் தெளிப்பதன் மூலம் இதில் அதிக விளைச்சல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேறு மேலதிகமான விளக்கங்கள் தேவைன்னா எங்களோட ரகுஜயா சேனலில் நீங்கள் இந்த வேறு விதங்களான வீடியோக்களை பார்த்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலதிகமாக எங்களோட விவசாய சேனலில் வெங்காய செய்கை, புகையிலை செய்கை மற்றும் இயற்கை பசலை தயாரித்த வீடியோக்கள் இருக்குது. அதைகளையும் பார்த்து. வணக்கம். பவான இப்போது முருங்கைக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த முறை இது புது முருங்கை தடியாக வச்சவர். கொஞ்சம் செழிப்பாக நிற்கிது. எரிகள் எல்லாம் போட்டு காட்டாது. பாருங்க முருங்கைக்கு என்னென்ன தண்ணி காட்டுற கண்டு தண்ணி வந்து கொண்டிருக்கு. ஒரு முருங்கையை பற்றி ஒரு 2 வசனம் சொல்லும். முருங்கை என்னன்றது இந்த முறை புது மரம், என்ன முறை காரம் இருக்குது, நிறகாய். அதை நாங்கள் தொடர்ந்து ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறோம். இல்லை வெற்றி இந்த முறை 700-800 350 பொருட்கள் விற்று கொண்டிருக்கிறோம். இந்த முருங்கை புதுசாக செய்கிற ஆக்களுக்கு என்ன சொல்ல வருவீர்கள்? இது சுகமான பயிரோ இல்லை என்ன மாதிரி? இதை கை கொண்டா சுகமான பயிர். வடிவாயிர்கள் போட்டு உரங்கள் போட்டும் மருந்துகள் அடித்து மட்டுக்குட்டி இல்லாமல் பராமரித்தால் வெற்றிகரமான பயனை காணலாம். ஐட்டம் போட்டிருக்கிறீங்களா? உரங்கள் போட்டிருக்கிறீங்க? தண்ணியை நிப்பாட்டி போட்டு தோட்ட இறைப்புகள் முடிக்கும். காலையில் விவசாயிகளுக்கு அதிகாலையிலேயே 4 மணிக்கு எழுதி இறைப்புகளை செய்தால் அந்த ஏரியா விவசாய தொழில் கஷ்டம்தான். அதுக்குள்ளேயும் இடைத்தரகர்கள்லாம் லாபத்தை அடிக்கிறது. இருந்தாலும் நாங்கள் விவசாயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கபடியாக தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. வேறு என்ன நீங்கள் சொல்ல இருக்கிறீங்களா? நட்ட மட்டும் எங்களுக்கு விற்கணும். இறக்குமதி இல்லாமல் விற்று கொண்டிருந்தால் பலன் அடையலாம். இந்த முறையெல்லாம் வெங்காயம் கல்யாண சீருக்கு விடப்படவில்லை. வெங்காயம் கொடுத்துட்டீங்களோ கிடக்கோ? இன்றைக்கு ஒருத்தன் பாராண்டாம் பார்ப்போம். வந்தா காட்டும். ஓ கொலட்டி கொண்டு போகிறீங்களா? அப்படியே நேரம் போட்டு உள்ளே ஏற்றணும். இயற்கை பசலை தயாரித்த வீடியோக்கள் இருக்குது. அதைகளையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.